கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில நம்ம தனுஷோட கொடி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருக்குங்க. முதல் முறையாக டியூவல் ஆக்ஷன்ல தனுஷ் வராரு. ஒருத்தர் பாக்குறதுக்கு தங்கமங்கன் தனுஷ் மாதிரி இருக்காரு, இன்னொருத்தர் கேபி கருப்பு ஒரு 3 மாசம் தாடியை ட்ரிம் பண்ணாம விட்ட கெட்டப்ல இருக்காரு. நல்ல வேலை அந்த ஒரு சேஞ்ச் ஆச்சும் காமிச்சாங்களே. படத்தோட பேர்லயே அரசியல் வாசம் அல்லுது. அப்போ பஞ்சுக்கு படத்துல பஞ்சமே இருக்க போறது இல்ல, தெரிக்க விடுறாரு. நாங்க பிறக்கும் போதே டபுள் ஜெயிச்சுட்டு பேசுறோம், பரவாயில்லைங்க. அப்புறம் பிரேமம் படத்துல தேங்காய் நார் மாதிரி முடிய வச்சுக்கிட்டு நம்ம மனசை சிக்கல்ல விட்ட அனுபமா பரமேஸ்வரன் இந்த ஒரு படத்துல தம்பி தனுஷுக்கு ஜோடியா வராங்க போல. அண்ணன் தனுஷுக்கு த்ரிஷாக்கா ஜோடி. அப்புறம் அடடே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுல ஒரு அப்பீரன்ஸ்னா அது நம்ம SAC சார். முக்கிய ஒரு தலையா படத்துல வராரு. இவ்வளோ காலம் அவரே படம் எடுத்து நம்மளை படாத பாடு படுத்திட்டு இருந்தவர் இப்போ இந்த ஒரு படத்தின் மூலமாக நல்ல ஒரு முடிவெடுத்திருக்காருன்னு நம்பலாம். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்கு? சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல ட்ரெய்லரை பார்த்தப்போ எனக்கு என்னவோ ஜிகிர் தண்டாவும் கவாலியும் மைண்ட்ல அப்படியே ஃபிளாஷ் ஆயிட்டு போச்சுங்க. ஏன்னா அந்த ஒரு ரேப் வெர்ஷன் கொஞ்சம் ரொம்பவே ஒரே மாதிரி BGM போட்டு தட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லி தோண வச்சுது. அப்புறம் அம்மாவா சரண்யா பொண்ணு பார்த்த உடனே ரைட்டு VIP அம்மா சென்டிமெண்ட் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆச்சரியம் அப்படின்னா அது SAC சார் தான். ஸோ ட்ரெய்லரை வா சூப்பர் அப்படின்னு சொல்ற ரேஞ்சிலலாம் இல்லை. ஏன்னா யூஸ்வலா தமிழ் சினிமால அரசியல் அப்படின்னு சொன்ன உடனே என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ, நெத்தியில குங்குமம் வைக்கிறது, கூலிங் கிளாஸ் போடுறது, அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரெய்லர்ல இருக்குது. இன்னும் சொல்ல போனா மாரி படத்தோட டீசர் அந்த கிளாஸ் கண்ணாடி எல்லாம் உடையும் போது அப்படியே தனுஷோட என்ட்ரி கொடுப்பாங்களே, அது இதை விட மாசா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கதை என்னவா இருக்கும்? ஒரு வீட்டுல அண்ணன் தம்பியா தனுஷ் டபுள் ஆக்டிங் கொடுக்குறாரு. அண்ணன் ஆவுனா கை நீட்டுற ஒரு ஆளு, தம்பி ஆவுனா அடி வாங்கிட்டு கதற ஒரு கை குழந்தை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஃபேக்டரி, அதனால வர்ற ஒரு பிரச்சனை, அதுக்கு பூசப்படுற அரசியல் முலாம். கடைசியில எலெக்ஷன் நேரத்துல அண்ணனோட காதல்ல வர்ற விரிசல், அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு உரசல், கிளைமேக்ஸ்ல 2 பேரும் சேர்ந்து வில்லலாம் போட்டு தள்ளுறது. இப்படி சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா பாருங்க ட்ரெய்லர்ல 2 தனுஷும் சேர்ந்த மாதிரி இவங்க காட்டவே இல்லை. முக்கியமா 2 பேரும் அடிச்சுக்கிற சீன்லாம் இல்லவே இல்லை. சோ கண்டிப்பா வெயிட்டான ஒரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். மொத்தத்துல இந்த ஒரு ட்ரெய்லர் தனுஷ்காக ஒரு 2 தரம் பார்க்கலாம், அனுபமா பரமேஸ்வரனுக்காக ஒரு 5 தரம் பார்க்கலாம் சார். அவள் தான் சார்.